மின்சாதன கழிவுகளை மலேசியாவில் இறக்குமதி செய்வது நேற்று தொடங்கி முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. சுங்கத்துறையின் உத்தரவின்படி இனி எந்தவித விலக்குகளும் வழங்கப்படாது. மின் கழிவுகள் மலேசியாவில் கொட்டப்படுவதை தடுக்கும் நோக்கில் அமைக்கப்பட்ட பணிக்குழு கூட்டத்தில் அந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். மின் கழிவுகள் இனி நாட்டிற்குள் அனுமதிக்கப்படாது. இதற்கு அனைத்து அரசு நிறுவனங்களும் இணைந்து கடுமையான அமலாக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் என அறிக்கை வாயிலாக அவர் கூறினார். இதையடுத்து மின்னணு கழிவுகளை முழுமையான தடை பிரிவில் சேர்க்க சுங்கத்துறையிடம் விண்ணப்பிக்குமாறு சுற்றுச்சூழல் துறை உத்தரவிடப்பட்டுள்ளது என்றார் அவர். இதற்கு முன்பு இந்த மின் கழிவுகள் நிபந்தனை தடை பிரிவில் இருந்தன. அந்த வகையில் சுற்றுச்சூழல் துறை தலைமை இயக்குநருக்கு குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் மின் கழிவுகளின் இறக்குமதிக்கு விலக்கு வழங்கும் அதிகாரம் இருந்தது குறிப்பிடத்தக்கது. 2025 ஆண்டில் வெளியிடப்பட்ட பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் அறிக்கையின்படி 2023 முதல் உலகிலேயே அதிக மின் கழிவுகளை இறக்குமதி செய்யும் நாடுகளில் ஒன்றாக மலேசியா விளங்குகிறது. எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். பூஜை மேடை தயாரிப்பில் 10 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தாமரை பூஜை மேடைகள் நிறுவனம். நம் தேவைக்கேற்ப அனைத்தும் கிடைக்கும் ஒரே இடம் தாமரை பூஜை மேடைகள். நம்பகமானது, தரத்தில் உயர்ந்தது.